நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்சனா இருக்கலாம். ஃபேமிலிய பார்த்துக்கிறீங்க. சில்ட்ரனோட ஃப்யூச்சர பத்தி யோசிக்கிறீங்க. இஎம்ஐ, வேலை, ஹெல்த்துன்னு எல்லாமே ஹேண்டில் பண்றீங்க நீங்க. ஆனா, நைட்டு தூங்கும்போது மட்டும் உங்களுக்கே இனம் தெரியாம ஒரு ஸ்ட்ரெஸ் வருது. ஒரு சைலண்ட் ப்ரெஷர் உங்களுக்கு வருது. இந்த ஸ்ட்ரெஸ் வந்து வீக் பீப்புளுக்கு வர்றது கிடையவே கிடையாது. ரெஸ்பான்சிபிள் அதிகமா இருக்கிற பீப்புளுக்கு தான் இந்த ஸ்ட்ரெஸ் வரும். இப்போது 25 வயசுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரொம்ப சிம்பிள் தான். என்ன எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் இருக்கும், லவ் ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ் ஆர் ஜாப் சர்ச் பண்ணுறது. இந்த 3 விஷயந்தான் உங்கள் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். ஆனால் லைஃப் வந்து 35 ஏஜுக்கு அப்புறம் வர ஸ்ட்ரெஸ்ஸு அது வேறு மாதிரி இருக்கும். பேரண்ட்ஸோட ஹெல்த்தை பார்த்துக்கணும், உங்கள் குழந்தைங்களோட கிட்ஸோட எஜுகேஷனை பார்த்துக்கணும், ஃபினான்ஷியலாக நீங்கள் ஓடியே ஆகணும், உங்களோட கரியர் க்ரோத்தையும் நீங்கள் கண்டிப்பாக கவனித்து தான் ஆகணும். அப்புறம் சொசைட்டியில் உங்களுடைய லெவல் கம்பேரிஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போது அழறக்கு கூட உங்களுக்கு டைமே இருக்காது. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்னா நீங்கள் அடுத்தவங்கள வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போது ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு மரம் இருந்துச்சு. அது பெரிய நிழல் ஷேடோ கொடுத்து அதில் பல பேர் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த மரத்திட யாருமே கேட்கல, உனக்கு வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு. அந்த மரம் ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. நிறையா பேர்த்துக்கு நிழல் கொடுத்துட்டே தான் இருந்தது. ஆனால் உள்ளே வந்து ஸ்லோவாக கிராக் ஆக ஆரம்பிச்சுது. நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரி தான். நீங்கள் ஸ்ட்ராங்காக அந்த மரம் மாதிரி இருப்பீங்க. ஆனால் உங்களோட மனசில் மட்டும் ஒரு சுமை வரும்போது கிராக் ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து போகவே மாட்டேங்குது. இப்போ 35க்கு அப்புறம் கம்பேரிஷன் அதிகமாகும். அவன் வீடு கட்டிட்டான், நான் வீடு கட்டலை. அவன் குழந்த ஃபாரின் போயாச்சு, நான் போகலை. அவன் அவ்வளோ சம்பாதிக்கிறான், என்னால் சம்பாதிக்க முடியல. அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க, என்னால் பண்ண முடியல. இந்த மாதிரி வந்து நீங்கள் நினைக்கும்போது சைலண்ட்டாக உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். இப்போது ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ரெஸ்ட்டுங்கிறதே இருக்கவே இருக்காது. அப்போ நீங்கள் பிரேக் எடுக்கவும் பயப்படுறீங்க. நான் வீக் ஆகிட்டேனா, நான் ஸ்லோ ஆகிட்டேனா, நான் நல்லா இருக்கேனா, நான் உண்மையாக தான் இருக்கேனா அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ரெஸ்ட் இல்லாமல் ரன் போயிட்டே இருந்தீங்கன்னா மைண்டு வந்து ஒரு நாள் அவுட் ஆகிடும், பேர்ன் அவுட் ஆகிடும். சரி, இப்போது சில பேர் பார்த்தீங்கன்னா ஆண்கள் அவங்க அழவே மாட்டாங்க. ஆனால் பெண்கள் பார்த்திங்கன்னா ஆகும்னா அழுதுருவாங்க. ஆண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணவும் மாட்டாங்க. இது வந்து நேச்சர், அவங்களோட சாஃப்ட் கார்னர் கூட. எவ்ரிதிங் இஸ் இன்சைட். அப்போது ஆண்கள் அதையெல்லாம் சப்ரஸ் பண்ணி வச்சுருவாங்க. இன்சைட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு அவுட் சைட் ஸ்ட்ரெஸ். இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் இதுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் யுவர் சீசன். இப்போது உங்கள் வாழ்க்கை பிஸியான சீசனாக இருக்கலாம். பட் ரிமெம்பர், சீசன் கேன் சேஞ்ச் எனிதிங். சீசன் சேஞ்ச் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் கம்பேரிங் யுவர் சாப்டர். இப்போது ஒருத்தரோட சாப்டர் 15 இருக்கும், உங்களோட சாப்டர் 5 இருக்கும். அப்போது அவங்களுக்கு அந்த 15 இயர்ஸ் ஜேர்னி இருக்கும். நீங்கள் இன்னும் அந்த 15 இயர்ஸ் ஜேர்னி தாண்டி போய் தான் ஆகணும். நீங்கள் இன்னும் பில்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கலாம். அதனால் கம்பேர் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுங்கள், ஸ்ட்ரெஸ் குறையும். தேர்ட் திங், வீக்லி மென்டல் ரீசெட். எவ்ரி வீக் உங்களுக்கு ஒரு மென்டல் ரீசெட் கண்டிப்பாக தேவை. 13 மினிட்ஸ் அலோன் வாக். ஃபோன் ஆஃப் பண்ணுங்கள். உங்களை பற்றி என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரி பண்ணுறதை விட்டுட்டு மென்டலோட குறைங்க. அதுவே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை பர்ன் அவுட் பண்ணிடும். ஃபோர்த் ஒன் என்னென்னா, ஸ்பீக் அட்லீஸ்ட் டு ஒன் சேஃப் பர்சன். உங்கள் மனசில் இருக்கிறத யாரோ ஒருத்தட்டையாவது வெளிப்படையாக பேசி பழகுங்க. அப்போ வந்து நீங்கள் சைலண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து உங்கள் உடம்புக்கு ரொம்ப டேஞ்சர். சைலண்ட்டாக இருக்கவே இருக்காதீங்க. டாக் டு எனி ஒன் ஹூ இஸ் சேஃப் ஃபார் யூ, நாட் டு எவ்ரி ஒன், பட் அட்லீஸ்ட் ஒன் பர்சன். யாரோ ஒருத்தட்டையாவது நீங்கள் பேசலாம். இப்போது நீங்கள் வீக்காக இல்லை,
ஆனால் யூ ஆர் கேரிங் டூ மச், நிறைய உள்ளே எடுத்துக்கிறீங்க. ஸ்ட்ரெஸ் போகலைன்னா இது நீங்கள் ஃபெயிலியர்னு அர்த்தம் இல்லை, நீங்கள் இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். ஸ்ட்ராங் பீப்புள் கண்ணீர் விட மாட்டாங்கன்னு யார் சொன்னது? சம்டைம்ஸ் ஸ்ட்ராங் பீப்புள் தான் அதிகமான சுமை சுமைக்கிறாங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் பிகாஸ் மெனி பீப்புள் டிபெண்ட் ஆன் யூ. In the next video, I will explain how to rebuild confidence after 40. 40க்கு அப்புறம் எப்படி கான்ஃபிடென்ஸ் ரீபில்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.